ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சி வந்து அது இன்டர்ன்ஷிப் பண்ணுற இடத்துலேருந்து வெக்கேட் பண்ணுது. அதோட சாமான் ஜட்டு மூட்டையெல்லாம் தூக்கிறதுக்கு ஆள் இல்லைன்றதாக நாங்கள்லாம் போகிறோம். எங்கள் கூட இந்த 2 வாண்டுகளும் வருது. இதுங்க எங்கே போனாலும் விட்டுட்டு போக முடியாது, என் கூடயே தான் வருங்க. அதனால சொல்லிவிட்டு அதுங்களையும் அழைச்சிட்டு போகிறோம். இங்கே ஒருத்தவன் நான் வீடியோ எடுக்கிறேன்னுட்டு வீடியோவில் தெரியக்கூடாதுன்னு சைக்கிள் எடுத்துகிட்டு இப்படி போனால் கீழே விழுந்துட்டான். தேவையா இது அவனுக்கு? எங்கள் அம்மா அப்போ தான் வராங்க. நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். எங்கள் அம்மா போங்க வரேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தவங்க வரவே இல்லை. என்ன தான் பண்ணுறாங்க இவ்வளோ நேரம்னு சொல்லி எங்கள் மாமா பையன் இப்போ சைக்கிளில் விழுந்து வரனால அவனை அனுப்பிவிட்டு போய் பார்த்துருவாடான்னு சொன்னான். எங்கள் அம்மா எங்கள் அப்பா பார்த்ததுக்கு முன்னாடி என்ன அழுதுட்ருக்காங்களாம். என்ன பண்ணுறது, எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒன்றும் முடியல. அப்புறம் பார்த்துட்டு வந்து அத்தை அழுதுட்ருக்கு அப்படின்னு சொன்னான். சரி வரட்டும் வந்துடும் அதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அழுது முடிச்சுட்டு அழுதுகிட்டே தான் வராங்க பாருங்க. எவ்வளோ சொல்லி பார்க்குறோம், எங்கள் அம்மா கேட்க மாட்டுறாங்க. அவங்க அழுதுகிட்டே தான் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் எங்களை விட எங்கள் அம்மாவுக்கு தானே அதிகமாக பாதிப்பு இருக்குது. அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். ஆனால் ரியாலிட்டி வேறு மாதிரி போயிடுச்சு. இந்த ரியாலிட்டியை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் லைஃப்பில். எக்ஸ்பெக்டேஷன் நாங்களே நிறையா வச்சுருந்துருக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு நிறையாவே இருந்திருக்கும். அது இப்போ என்ன சொல்கிறது, ஒன்றுமே எப்படி சொல்லி அவங்கள தேர்த்துறதுனே தெரியல. எவ்வளோ சொல்லி பார்க்குறோம், அவங்க கேட்குற மாதிரியே தெரியல. நானும் போகிறேன், நானும் எங்கள் வீட்டுக்கார கூடயே போயிடுறேன்னு எங்கள் அப்பா கூடயே அவங்கள சாப்பிட்றேன்னே சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன செய்யறது என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கும் தெரியல. நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்க்குறோம். ஆனால் அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. டெய்லிக்குமே ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அழுகுதுன்னே தெரியல. அத்தனை தடவை அழுதுகிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் எங்கள் அப்பா எங்கெங்கே இருந்தாங்களோ டீ கடையில் போய் அழுவுறது, படத்துக்கு முன்னாடி அழுவுறது, ஒவ்வொரு ஞாபகம் ஒன்றுத்தையும் பார்த்து அழுவுறது. அப்பா யூஸ் பண்ண பொருள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் பஸ் வந்துடுச்சிங்க, பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்லேயும் அழுதுகிட்டே தான் வந்தாங்க. அதனால் என் பொண்ணு எங்கள் அம்மா கூட விட்டா. அவள் நல்லா ஆறுதல் சொல்லுவாள். அவள் அவ்வளோ ஆறுதல் சொல்லிக்கிட்டே வரா. அப்பயுமே எங்கள் அம்மா பஸ்ஸில் அது சவுண்டு கேட்குது எங்களுக்கு பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு. என் தங்கச்சி எனக்கு அந்தாண்ட உட்காந்துருக்கு, அது கேட்குது அம்மா தானே அழுவுதுன்னு. அப்பயும் எங்கள் அம்மா பஸ்ஸில் கூட அழுதுகிட்டே தான் வராங்க. என்ன சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியல. இப்போ கிளம்பிட்டவங்க போயிட்டுருக்கோம். எங்கள் ஊர் பஸ்ஸில் ஏறி இருக்கோம். பஸ்ஸு காலியாக இருக்குது. எல்லோரும் ஆளுக்கு ஒரு சீட்டில் உட்காந்துட்டு வரோம். எனக்கு தம்பி வேணும்னு சொல்லி தம்பியை பிடிங்கிடுச்சு. அவங்க 2 பேரும் உட்காந்தாங்க. நான் தனியாக உட்காந்துட்டு வந்தாங்க. மூட்டை முடிச்சுலாம் கொஞ்சம் நான் இங்கேருந்தே பசங்களுக்கான தேவையான துணியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். 4 மணிக்கு ஈவினிங் 4 மணிக்கு கிளம்பணும். நைட்டு 7:30 இந்தமாரி டைமில் தான் போய் இறங்கணுமே. எங்கள் விழுப்புரம் ஜிஹெச் அங்கே அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் போய் நிறுத்துவாங்களாம் முண்டேம்பா. இது வரைக்கும் விழுப்புரம் வந்ததே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைமு. அதனால் சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு எங்கே இறங்கணும் எந்த ஸ்டாப்பிங்னு தெரியவே இல்லை. இங்கே இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணும்போது அம்மா தான் வந்து இங்கே வீடெல்லாம் பார்த்து இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஆனால் அம்மாவுக்கு எந்த ஸ்டாப்பிங்னு சரியாக தெரியல. அப்புறம் நாங்கள் உட்காந்த சீட்லேயே ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டோம் நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங்னு சொன்னாங்க. அதோட கொஞ்சம் தைரியமாக ஏஞ்சி இறங்கிட்டுமே தேடிட்டு இருக்கோம். நல்லா ஆப்போசிட்டில் தான் நிறுத்துறாங்க. முண்டேம்பாக்கம் ஜிஹெச் ஆப்போசிட்டில் அங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் எந்த சைடு நடந்து போகணும்னு தெரியல. அதுக்கப்புறம் தங்கச்சி ஃபோன் பண்ணி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி எந்த சைடு நடக்கணும்னு சொல்லி கேட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். அப்புறம் அவள் ஆப்போசிட்டில் வந்தா. இப்போ அப்பா இறந்துட்டதால இப்போ திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டு பக்கத்துலேயே இங்கே சிதம்பரம் ஓபியில் எல்லாம் கல்லூர் ஜிஹெச்சில் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கா. அங்கே இன்னும் 6 மந்த் வந்து செஞ்சியில் போய் பண்ணலான்னு தான் பிளான் இருந்துச்சு. இப்போ இங்கே விழுப்புரத்தில் முடிச்சுட்டு அப்பா இறந்துட்டதால லீவ் போட்டதால எக்ஸ்டென்ஷன் பார்த்துட்டு இப்போ இவ்வளோ லேட்டாகி இப்போ வெக்கேட் பண்ணுறதுக்கு தான் இதுதான் அவங்க இருக்கிற வீடு. அவங்க இருக்கிறது 3வது ஃப்ளோர்னால் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று, மேலே ஒரு மாடி, அதுக்கு மேலே ஒரு மாடி, அதுக்கு மேலே ஒரு மாடி, அதுக்கு மேலே ஒரு மொட்டை மாடி. அந்த 3வது மாடியில் தான் இவள் இருக்கா. இவளும் இவளோட ஃப்ரெண்ட்ஸு இன்னும் 3 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் தான் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணதால் இப்போ அப்பா டெத் ஆனதுக்கப்புறம் அவள் லீவ் போட்டதால் அவளுக்கு கம்பெனிக்கு அவள் இருக்கா. வேகமாக இருக்கா? போ நான் வரேன் போ. மாடி ஏற முடியலங்க. எங்கள் அம்மாவில் சுத்தமும் இல்லை, என்னாலே ஏற முடியல. என் பையன் இங்கே நின்றுட்டு இருட்டாக இருக்குன்னு அம்மா எனக்கு பயமாக இருக்குன்றான். அப்புறம் அவனை அழைச்சிக்கிட்டு எப்படியோ ஒரு வழியாக மேலே ஏறிட்டோம். வீடு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. போய் வீடை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து ரசித்து கட்டிடுறாங்க. போயிட்டு நாங்கள் எங்களை எதுவுமே நாங்கள் வீடியோ எடுக்கலை. சுற்றி இந்த வீட்டை மட்டுமே தான் நான் வீடியோ எடுத்தேன். இந்த வீடு மொட்டை மாடின்ட்டு மாடிக்கு போயிட்டோம். நைட் வியூ எடுக்கிறேன்னு சொல்லி என் ஃபோனில் எடுத்தேன். என் ஃபோன் ஒரு மொக்க ஃபோனுங்க. அதில் கேமராவே நல்லா இருக்காது. நைட் வியூ எப்படியும் லைட் ஏறி தான் தெரியும். சரி என் ஃபோனை மட்டும் தான் மேலே எடுத்துகிட்டு வந்தோம். அதனால சொல்லிட்டு என் ஃபோன்லேயே எடுத்துன்னு சொல்லி சும்மா ரவுண்டு அடித்தோம். நைட் வியூ பாருங்கன்னு சுற்றி பாருங்க. அப்படியே ஆப்போசிட்லேயே மெயின் ரோடு இருக்குது. பேக் சைட்லேயே எங்கள் சைட்லேயே அப்படியே பக்கத்துலேயே தாங்க அங்கே ஹாஸ்பிட்டலு. அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதான் அந்த ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி தான் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் இங்கே வாடகை அவள் இருக்கிற வீடு, ரெண்டில் இருக்கிற வீடு.
நிறையா வீடுங்க வாடகை விட்டே தாங்க, அதுவும் இந்த ஹாஸ்பிட்டலாலே நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. இந்த வாடகை விட்டே அவங்க நல்ல வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கலாம் போல். ஒவ்வொரு வீடும் அந்தமாரி வாடகை விட்டே தான் சம்பாதிச்சிட்ருக்காங்க. நைட் வியூ செம்மையாக இருந்தது. என் ஃபோனில் சரியாக தெரியல, ஆனால் நேரில் செம்மையாக இருந்துச்சுங்க. படத்துலலாம் இந்த ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு சரக்கு அடிப்பாங்களே, அந்தமாரி இடமா இருந்துச்சு அந்த இடம். இப்போ நாங்கள் நின்று எடுக்கிற இடம். ஆனால் பார்க்க செம பயமாக இருந்தது. ஏன்னா எத்தனாவது ஃப்ளோர் மேலே மொட்டை மாடியில் நிற்கிறோம், எல்லாம் குட்டி குட்டியாக கீழே தெரியுது. பார்க்கவே பயமாக இருந்துச்சு. சரி ஒரு வியூ எடுத்துக்கோ, இந்தமாரி பிளேஸ்லாம் போனதே கிடையாதா, அதனால சொல்லிட்டு அதனால நின்றுட்டு நான் தான் எடுத்துகிட்டே இருந்தேன். எல்லாமே நான் வந்து எடுத்தது எங்கே சுற்றி சுற்றி எடுத்துகிட்டே இருந்தேன். அப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே மறுநாள் கிளம்பிட்டு போகிறதா தான் இருந்தோம். மண்டே தான் அவளுக்கு வந்து இந்த லெட்ரு எழுதி கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக லெட்ரு எழுதி கொடுத்து அங்கே இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டேன்னு சொல்லி லெட்ரு கொடுக்கணுமா, அதை கொடுக்கறதா இருந்தா. அதாவது சாட்டர்டே ஈவினிங் கிளம்பி சண்டே ஈவினிங் நாங்கள் வீட்டுக்கு எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு கட்டி வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டு மண்டே மார்னிங் அவள் திரும்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே லெட்ரு எழுதி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது எவ்வளோ தூரம், எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, டயர்டாக இருக்குன்ட்டு. சரி இங்கே போயிட்டு திருப்பி அது இன்னொரு நாள் வரணுன்றதுக்காக சரி இருந்து முடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தங்கிட்டோங்க. நாங்கள் இந்த நைட் வியூவை ரசிக்கிறதுக்கு நானும் என் தங்கச்சியும் தான் வந்து உட்காந்துருந்தோம். கூட என் பொண்ணு என் பையனும் வந்துட்டு அவங்களும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்களும் எங்கள் கூடயே இவ்வளோ தூரம் வந்து உட்காந்து ரசிச்சிட்டு இருக்காங்க. The next day. மார்னிங் விடிஞ்சிச்சு. ஒரு நாள் நைட்டு போயிடுச்சா, வந்த அன்னைக்கு நைட்டு முடிச்சுட்டு காலையில் ஏஞ்சிட்டோம். காலையில் ஏஞ்சி ரூம்லேயே உட்காரல, அதே மொட்டை மாடி தான். இந்த மொட்டை மாடி நைட்டு பார்த்தே அவ்வளோ ஜாலியாக இருந்தது. சரி பகலில் போய் பார்க்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி வந்துட்டோம் மாடிக்கு. எங்கள் அம்மாலாம் நைட்டு வந்து பார்க்கல, என் தங்கச்சியும் வரல. அதனால் சொல்லிட்டு தங்கச்சி அம்மா எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து மொட்டை மாடி பாருங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைச்சிட்டு கிளம்பிட்டுருக்கோங்க இப்போ மாடிக்கு. நானும் வீடியோவில் நிறைய பேசுகிறேன், ஆனால் வந்து எனக்கு காதிலே விழ மாட்டேங்குது. உன் வீடியோவை பார்த்தா யார் தூக்கம் வராதவங்க கூட தூக்கம் வரும்னு சொல்லி என் தங்கச்சி கிண்டல் பண்ணுறா. நீ ஏன் அப்படி பேசுகிறேன்னா எப்படி பேசுறதுனே தெரியல. சரி நம்ம வீடியோவில் என்ன பேசணுமோ அதுதான் பேசுகிறோம், வீடியோவை தாண்டி என்ன பேசுறதுன்னு தெரியல, நான் பேசுறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறா. நீ இப்படி பேசுனா கண்டிப்பாக வியூ போகாது, உன் சேனல் இப்படியே தான் உட்காந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்தாலே, என் வீடியோ பார்த்தாலே அவள் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாள். அதனாலே சொல்லிட்டு சரி ஏதாவது பேசுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் லவுடாக பேசுகிற மாரி பேசுகிறேன். ஆனால் எப்பயும் போல் வீடியோவில் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன் நான். இந்த இதுதான் பாருங்கள் அந்த மொட்டை மாடி. சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் மரமாக தான் இருக்குது, சுற்றி இங்கே பில்டிங் இருக்குது. ஆனால் அங்கே இருந்த சரௌண்டிங்லேயே இந்த வீடு தான் எனக்கு தெரிஞ்சு உயரமான வீடு, ஹைட்டாக கட்டிடுறாங்க. என் தங்கச்சியை வெக்கேட் பண்ணி இந்த வீட்டிலேருந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்தனால இந்த வீட்டுக்கு நான் ப்ரமோஷன் பண்ண வந்தேன்னா நானே தெரில. வந்ததுலேருந்து இந்த வீட்டை பற்றி மட்டும்தாங்க பேசுகிறேன். எனக்கே வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. ஒரு பாருங்க ஹாஸ்பிட்டல், எங்கேருந்துலாம் போக முடியாது, மெயின் ரோடு அங்கே இருக்குல்ல, அது வழியாக தான் போக முடியும். பக்கத்துலேயே தான் இருக்குது ஜிஹெச். இது விழுப்புரம் ஜிஹெச் அங்கொண்டையும் பார்க்கும் இருந்து அப்படியே திருப்பி நைட் வியூ எடுத்துகிட்டு திருப்பி மார்னிங்கும் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இது என்னென்னா மாடியிலேயே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேச்சுலர் தங்குற மாரி போட்டிருக்காங்க. அங்கே ஒரு இது வந்து ரூமு, அங்கே நிற்கிதுங்களா பசங்க நிற்கிது, அங்கே வந்து பாத்ரூம் போட்டிருக்காங்க. இது வந்து ரூம், இன்னும் ஃபுல்லாக இது ரெடி பண்ணலை. இது பார்த்தீங்கன்னா சிட்டிங் பெஞ்ச் மாரி இருக்கு. ஆனால் ஒருத்தவங்க தாராளமாக உழுந்து பிறண்டு படுத்துக்கலாம், நல்லா தாராளமாக படுக்கிற மாரி இதேமாரி 4 பெஞ்சு போட்டிருக்காங்க. இங்கே ஒன்று, இதில் ஒன்று, இன்னும் 2 பின்னாடி சைடு இருக்குது, நான் காமிக்கிறேன் வீடியோலேயே. இங்கே வந்து குட்டி ஃபேனும் போட்டுருக்காங்க பாருங்கள், செம்ம காற்று வருது. ஆல்ரெடி மொட்டை மாடியில் இருக்கிற இதுவும் ஹைட்டாக இருக்கா அந்த பில்டிங்கு, அதனாலே நல்லா காற்றடிக்குது. இந்த ஃபேனை போட்டால் இன்னும் நல்லா காற்றடிக்குது. எனக்கு என்னமோ பெரிய ஃபேன் 3 ரெக்கை வச்சதை விட இந்த 4 ரெக்கை வச்ச இந்த சின்ன ஃபேன் தான் நல்லா காற்றடிக்கிற மாரி ஃபீல் ஆகுது. என் பையன் அங்கே ஃபேன் போட்டது, என் பொண்ணு நானும் ஒரு ஃபேனை போடுறேன்னு அவள் ஒரு ஃபேனை போட்டுட்ருக்கா. சேட்டை பிடிச்ச பசங்களாம் இருக்காங்க. அதாவது தாங்க பாத்ரூம், இதெல்லாம் வந்து மோட்ரு தண்ணி ஏற்றுற டேங்க். இது மேலே ஏறி அதுக்கு மேலே ஏறி தான் நைட் வியூ எடுத்துகிட்டு இருந்தேன் நான். சுற்றி அது மேலே ஏறி பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது வீடு. அதை குனிஞ்சு இன்னும் பயமாக இருக்குது. இது ஒரு செட்டிங் பெஞ்ச் மாதிரி போட்டிருக்காங்க, நல்லா இருக்குங்க, நல்லா ரசனையாக கட்டி வச்சுருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடு. கீழே பாருங்கள் எல்லாம் குட்டி குட்டி வீடாக இருக்குது. அந்த எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கல கலர், அது வந்து பேய் வீடு அப்படின்னு சொல்கிறேன் என் தங்கச்சி. அதில் யாரோ இறந்துட்டாங்க, அதில் யாரும் போய் தங்க மாட்டாங்களாம். போய் தங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக இந்த இருக்கிற எல்லா வீட்லேயுமே எல்லாம் அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணுறது படிக்கிற பிள்ளைங்க, இதில் காலேஜ் போகிற பிள்ளைங்களே இருக்குல்ல, அவங்க தான் தங்கியிருக்காங்களே இதில் ஃபுல்லாகவே. இதில் அவ்வளோவா ஃபேமிலியே இல்லை, எல்லாமே இந்த படிக்கிற பிள்ளைங்களும் இன்டர்ன்ஷிப்பு இந்தமாரி இந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட பிள்ளைங்க தான் அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டில் வந்து யாரும் தங்க மாட்டாங்களாம். அதில் வந்து வாடகைக்கு வந்தாலும் உடனே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை அடிச்சு விட்டா. ஆனால் அங்கே நானுமே பார்த்தேன், அங்கே பிள்ளைங்க துணி காய வச்சுட்டு தான் இருந்துச்சுங்க, தங்கிட்டு தான் இருக்காங்க. யாரோ இவள்கிட்ட ஒரு கட்டுக்கதையை சொல்லிடுறாங்க, அதை நம்பிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. அந்த வீடு கொஞ்சம் உயரமாக தெரியுது.
அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் ரோடு எல்லாம் மெயின் ரோட்டில் எல்லாம் போயிட்டுருக்கு. லாரி போகுது, 2 வீலர் போகுது. அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஆப்போசிட் நம்ம உள்ளே வந்தோம்ல நைட்டு, அந்த ரோடு இது வழியாக தான் நம்ம அங்கே போகணும். மெயின் ரோடை பார்த்த மாரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க இந்த வீட்டு. இந்த வீடு தான் லாஸ்ட்டாக இருக்கும். மெயின் ரோடை பார்த்த மாரி இருக்கும். ஹாஸ்பிட்டல்லாம் போகணுன்னா இந்த வழியாக போய் மெயின் ரோடு போய் தான் அப்படியே போகணும். இதோ போகிறாங்க பாருங்க, என் தங்கச்சி 2 பேரும் கடைக்கு போகிறாங்க. அவங்க 2 பேரும் மாவு பாக்கெட் வாங்க போகிறாங்க, பால் பாக்கெட் வாங்க போகிறாங்க. ஜி காதில் விட நிலாவை பாருங்கள். பின்னாடி எங்கள் அம்மாட்ட உட்காந்துட்டு கதை அடிச்சிட்ருக்கா. என்ன கதை ஓடுதுன்னு தெரில. வாய் அடிக்கிற சவுண்டு தான் நிறைய கேட்குது. எங்கள் அப்பாவை பற்றி தான் அட்வைஸ் பண்ணுவாள். அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள வீடியோ எடுக்கிறேன் நான். எந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியும்னு பார்க்குறேன். நல்ல ஃபோனாக இருக்குங்க. இஎம்ஐயில் தான் வாங்கினேன் என் தங்கச்சி. செம்ம ஃபோனாக இருக்குது. கேமரா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நல்லாவே ஜூம் பண்ண முடியுது. சூப்பராக ஜூம் பண்ணி அவங்க பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா ஜூம் பண்ணியிருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க மாவு பாக்கெட் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் மளிகை கடையில் போயிட்டுன்ட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் மாடியில் நின்றுட்டு சுற்றி வியூஸ் பார்த்துட்ருந்தோம். அங்கே ஒரு மலை தெரிஞ்சதுங்க, அதுதான் செஞ்சி மலை கோட்டையாம். அப்போ விழுப்புரம் பக்கத்தில் தான் செஞ்சி இருக்குன்றது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. எந்தெந்த ஊர் எந்தெந்த சைடு இருக்குன்றதே தெரிய மாட்டேங்குதுங்க. ஒரு இடத்துக்கும் வரும்போது தான் தெரிஞ்சுக்கிறேன். மோஸ்ட்லி எங்கேயுமே போனது கிடையாது. அதனால தான் இந்தமாரி வரும்போது ஒவ்வொன்றும் தெரியுது. எங்கள் அம்மா இங்கே வந்துட்டுமே அங்கே உட்காந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா வந்திருந்தால் அந்த வீட்டெல்லாம் பார்த்தா போய் டீ கடையில் சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னு. மோஸ்ட்லி எல்லாம் காசிப் வந்து டீ கடையில் தானே பேசிப்பாங்க. எங்கள் அப்பா நிறைய எங்கள்கிட்ட வீட்டில் பேசுகிறத விட டீ கடையில் போய் பார்த்தா எங்கள் அப்பா சிரிக்கிறதே நான் டீ கடையில் தான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் கூட வந்து எங்கள்கிட்ட அந்தளவுக்கு பேச மாட்டாங்க. அந்தளவுக்கு கான்வர்சேஷனே எங்கள் அப்பா கூட நாங்கள் வச்சுக்கிட்டது கிடையாது. அப்படியே அப்பா வருவாங்க, அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம். அந்தமாரி தான் இருந்துட்டோம். அப்பாட்ட அந்த அளவுக்கு பேசினது கிடையாது. அதான் டீ கடையில் போய் எங்கள் அப்பா நல்லா சத்தமாக பேசுவாங்க, சிரிப்பாங்க. அப்பாவா இது அப்படின்னு அங்கே போய் தான் பார்ப்பேன் நான் நிறைய வாட்டி. அதேமாரி நிறைய விஷயம் எங்கள் அப்பா அங்கே போய் தான் சொல்லுவாங்க நிறைய பேர்கிட்ட. அதனால் அந்தமாரி விஷயம்லாம் இதேமாரி பார்க்கக்குள்ளே எங்கள் அப்பா போய் சொல்லுவாங்களா, அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது அந்த மொட்டை மாடியிலே உள்ள அந்த ரூமு திறந்தா இருந்தது. சரி சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா 2 ஃபேன் போட்டு அப்படியே கிச்சன் ஒரே ஹாலில் அப்படியே பண்ணியிருக்காங்க. இன்னும் முழுசாக முடிக்கல போல், பாதி ஒர்க் தான் நடந்திருக்கு. இங்கெல்லாம் அப்படியே காலியாக இருக்க பாருங்கள், ஜன்னல் மாதிரி. கீழே ஆனால் அங்கே தண்ணி நின்றுச்சு. சுற்றி போய் சும்மா எடுக்கலான்னு போனோம். கீழே தண்ணி இருந்ததும் வழுக்கி விட்டுற போதுன்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக எடுத்துகிட்டு பயமாக இருக்குங்க. மேலே ரொம்ப உயரத்தில் நிற்கிறோமா, எங்கேயாவது வழுக்கி விழுந்து எங்கேயாவது கீழே விழுந்துருவோமோன்ற பயம்தான். அப்படியே சரி பேக்கில் வாங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜூம் பண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டேன். எங்கேயும் கிட்ட போகல. அப்படியே பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வீடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திருப்பி இதே தான் சொல்லுவேன். நாங்கள் இருந்து விழுப்புரத்தில் போனதுலேருந்து திரும்பி வர வரைக்குமே நானும் அதே தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அங்கேயுமே வீடு சூப்பராக இருக்குது, செம்மையாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து உடனே பார்த்தாங்க. நான் உள்ளே வந்து வீடியோ எடுத்துருந்தேன். அப்புறமா எங்கள் அம்மா கதவு ஓப்பனில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து பார்த்தாங்க. நல்லா 2 ஃபேன் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ரூமுக்கே இங்கே ஒரு 2 ஃபேன் போட்டிருந்தாங்க. இது என் பசங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க இந்த இடம். எல்லாம் மொட்டை மாடியில் வந்து ஜாலியாக உட்காந்துட்டு விளாட்றது. இந்த ஸ்டெப்ஸில் ஏறி இது மேலே உட்காந்துக்கிறது தான் அவங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. இங்கேருந்து பாருங்கள், இது மேலே நின்றுட்டு தான் நான் எடுத்தேன் அந்த நைட் வியூ. அது மேலே ஏறி தான் நின்று எடுத்தேன். இது மேலே இப்படி பார்க்கும்போது கூட அவ்வளோ ஒன்றும் தெரியல. அது மேலே ஏறி நிற்கும்போது தான் அவ்வளோ பயமாக இருக்குது. இதுதான் செஞ்சி மலைக்கோட்டையாம். அது ஜூம் பண்ணி மலைக்கோட்டையை ஃபோன்லேயே பார்த்துட்டோங்க நாங்கள். இது செஞ்சி மலைக்கோட்டைன்னு என் தங்கச்சி வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்எல்டி படித்தா தங்கச்சி. அப்போ வந்து பாண்டிச்சேரியில் அதேமாரி தான் ஸ்டே பண்ணி அங்கே படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் அங்கே வரேன், அந்த ரூமுக்கு அங்கே தங்கிட்டு இருக்கும்போது நான் வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். வெக்கேட் பண்ணுறதுக்கு வரேன்னா போகவே முடியல. அந்த காலேஜையும் நான் பார்க்கல, அந்த ரூமையுமே நான் பார்க்கல. அதனாலே சொல்லிட்டு நான் இது கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு தான் விழுப்புரம் கிளம்பி வந்ததே. இந்த ரூமையும் பார்த்துட்டு உங்கள் ஹாஸ்பிட்டலையும் நான் பார்த்துட்றேன், இன்டர்ன்ஷிப் பண்ணுற இடத்துன்னு சொல்லிட்டு நீ வரமாட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தா. அப்புறம் எப்படி கிளம்பி வந்துட்டேங்க நான். ஹாஸ்பிட்டல் பார்க்கணுன்னு சொன்னதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அவங்க மேமை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் முக்கியமாகவே வந்ததே. ஏன்னா அப்பாவுக்கு வந்து இந்தமாரி அடிபட்டு நாங்கள் தஞ்சாவூரில் வச்சுருக்கும்போது நிறைய எங்களுக்கு வந்து மெடிக்கல் சைடாக எங்களுக்கு நிறையா சொன்னது வந்து மேம் மட்டும்தான். அதுவும் 5 மந்த்தாக தான் அவள் போய் அங்கே ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கா. அவளை தெரியாது. ஏற்கனவே அங்கே படிக்கிற பிள்ளைங்களும் அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள விட இந்த பசங்க மேலே இவங்க கொஞ்சம் அக்கறையாக இருப்பாங்களாம்.
இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணும்போதே சொன்னான், இங்கே வந்து இந்த மேம் வந்து நல்லா பேசுவாங்க, டவுட்னா நிறைய கேட்கலான்னு சொல்லியிருக்காங்க, எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க நான் சொல்கிறேன், எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேம் ரொம்ப நல்லாவே பேசுவாங்க, கைண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாள். எங்களுக்கு திடீர்னு அப்பாவுக்கு இந்தமாரி ஆகும்போது எங்களுக்கு அந்த மேம் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்தாங்க. டக்குன்னு எதுவாக இருந்தாலும் இங்கே டாக்டர்கிட்ட கேட்டும் நிறைய தெரிஞ்சுப்பா. தஞ்சாவூரில் இருக்கிற அப்பாவை பார்த்த டாக்டர் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுப்பா. ஏன்னா அது மெடிக்கல் காலேஜ்ன்றதால ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் அங்கே வந்து செக் பண்ணுவாங்க அப்பாவை. அதனால் எந்த டாக்டரை என்றைக்கு செக் பண்ணாலும் அந்த டாக்டரை விட மாட்டா, பின்னாடியே ஓடுவா. அவங்க வந்து நிற்கவே மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. அவங்க எவ்வளோ தூரம் போனாலும் எவ்வளோ ஸ்பீட் போனாலும் இவ குடுகுடுன்னு ஓடி போய் மறிச்சு கேட்காம இருக்கவே மாட்டா. அப்பா எப்படி இருக்காங்க, ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பா. அதுலேயும் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை, அவங்க சரியாக சொல்லலைன்னா எப்போயாவது இந்த ஸ்கேன் எடுக்க கொடுப்பாங்கள்ல, ஸ்கேன் எடுக்க ஏதாவது ரிப்போர்ட் வாங்குறதுக்கு அப்போ கொடுப்பாங்க கேஷீட்டு, அதுலேருந்து ஃபோட்டோ எடுத்து ஒரு சேஃப்டிக்காக வச்சுக்கிட்டோம். அதை வந்து மேமுக்கு அனுப்பி நாங்கள் கேட்குறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது சும்மா தான் அவள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தா, ஆனால் வந்து இதுக்கு அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனாலேயே அப்பப்போ கையில் கிடைக்கும்போது ஒரு ஷீட் அப்பப்போ ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்பாவோட கண்டிஷன் பற்றி. அதை அப்படியே இவ ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பா கையில் கிடைக்கும்போது. அப்போ வந்து அதை மேமுக்கு அனுப்பி மேம் வந்து இங்கே முண்டியம்பாக்கத்தில் இருக்கிற நியூரோ டாக்டர்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி அங்கே கேட்டு சொல்லுவாங்க நிறைய. என் ஃபேஸை நல்லா பார்த்துக்குங்க. என்னை வந்து வரைஞ்சிருக்கா லட்சணா, என்ன லட்சணம் வரைஞ்சிருக்கா, நான் அப்போ காட்டுறேன். இதான் நானா, இவ வரைஞ்சிருக்கா என்ன காட்டுறேன். இதான் நானா, ஒரு கையில் ஒரு பேனா கிடைச்சதோ எப்படி என்ன வரைஞ்சிருக்கா பாருங்க, எப்படி வரைஞ்சிருக்கா பாருங்கள். என்ன என் புருவத்தை பாருங்கள், டிக் போட்டு வச்சுருக்கா 2 டிக்கு. என் ஃபேஸே பார்த்து நோட்டில் வரைஞ்சிட்டு இருந்தா. ஓ என்னை வரைகிறாளாட்டுக்கு நானும் கண்டுக்காமலே இருந்தேன். சரி வரைஞ்சி முடிச்சுட்டு காட்டுவான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறமா காமிச்சா, அப்புறம் தான் அதை கவர் பண்ணேன். நான் கையில் ஒரு நோட்டு பேனா கிடச்சிட்டா போதுங்க, எதையாவது வரைவா இல்லைன்னா ஏதாவது எழுதிக்கிட்டே உட்காந்துருப்பா. அதான் அவளோட பொழுதுபோக்கு வீட்டில் பாதி நேரமே. ஆனால் ஹோம்ஒர்க் எதை சொன்னால் மட்டும் கை வலிக்குதுமா கால் வலிக்குதுமான்னு அழுவா. ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சுட்டு இப்படி கொஞ்சம் நேரம் இப்படி விடுங்களாம், கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் ஆளை பார்த்தா ஒரு நோட்டும் ஒரு பேனா பென்சிலோடு தான் உட்காந்துருக்கும். உட்காந்து எதாவது வரைஞ்சிக்கிட்டு எதாவது கலர் அடிச்சுக்கிட்டு அதுதான் பண்ணிகிட்டு இருப்பாள். மார்னிங் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டவங்க. லெட்டர் எழுதி கொடுக்கறதுக்கு தான் தங்கச்சி வந்தா. ஆனால் தனியாகவே போயிட்டு வந்துடுறேன்னு தான் சொன்னான். அப்புறம் அவள் தனியாக போகிறா, சரி அப்படியே நம்ம மேமை பார்த்த மாதிரியும் இருக்குன்னு சொல்லிட்டு இவளோட மேமை நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் தான் முக்கியமாக நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவ கூட வந்ததேங்க. நான் இவளுக்கு துணைக்கு வந்தால் என் பையன் எனக்கு துணைக்கு என் கூட வந்துட்டான். என்னை விட்டுட்டு எங்கேயுமே இருக்க மாட்டாங்க, என் கூடயே தான் இருப்பான், என் கூடயே தான் வருவான் எங்கே போனாலும். வீட்டில் ஒரு ரூம்லேருந்து ஒரு ஹால்லேருந்து இப்படி போனால் கூட பின்னாடியே தான் வருவான். அதனால் அவனையும் அழைச்சிக்கிட்டு அப்படியே வந்துட்டோங்க. லெட்ரு எழுத கொடுக்க போனால் லெட்ரு எழுதிட்டா. என்ன லெட்ரு எழுதிட்டானா, ஜாயின் பண்ணுறதுக்கு எழுதி கொடுத்த லெட்ரு அப்படியே எழுதிட்டா. அது இதுக்கு முன்னாடி 2 பேர் முடிச்சுட்டு போனாங்கன்னு சொன்னாலே இவளோட ஃப்ரெண்டு, அந்த லெட்டரை பார்த்து அவங்கள அனுப்ப சொல்லி எழுதிருந்தால இவ கண்மூடித்தனமாக படிக்காமலே எழுதிட்டா. பார்த்தா ஜாயின் பண்ணுறதுக்கு உள்ள லெட்டரை எழுதிட்டா. அதுக்கப்புறம் மேம் சைன் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஹெச்ஓடிகிட்ட போகக்குள்ள அவங்க பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருப்பி கரெக்ஷன் பண்ணிவிட்டு எழுதணும். மேம் வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் ஒரு கேஸ் பார்த்துட்ருக்கக்குள்ள போய் இவ சைன் வாங்கிட்டானாலும் மேம் பார்க்கல. ஹெச்ஓடி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போய் சைன் வாங்க போனால் ஹெச்ஓடிகிட்ட மாட்டிக்கிட்டா. அதனால் திரும்ப லெட்டர் எழுதுகிற மாதிரி ஆயிடுச்சு. அதை முன்னாடியே அவள் கரெக்டாக எழுதியிருந்தானா எப்போயோ வேலை முடிஞ்சு சீக்கிரமே போயிருப்போங்க ரூமுக்கு. அந்த லெட்டரால் தாங்க டிலே ஆகிடுச்சு. அந்த லெட்டரை முன்னாடியே நல்லா எழுதியிருந்தா நாங்கள் எப்போயே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்புறம் மேமை பார்த்து பேசணும். பார்த்ததும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் தாங்க சொன்னேன். எங்கே அவங்கள பார்க்காமலே வந்துடணும்னு நினச்சேன். நான் வேலை பார்த்துட்டேங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு இந்த வீடை ஒரு வீடியோ எடுக்கணும் இந்த ரூமுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்ததுலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் பசங்க கூட மொட்டை மாலில் போய் விளாட்றது இதனால் எடுக்க முடியல, டைம் கிடைக்கல. சரி கிளம்பிட்டோம், கிளம்புறப்ப எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் இப்போ என் தங்கச்சி எடுக்க சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இது என்னென்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்தமாரி தள்ளுற மாரி, இது பேர் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, இந்தமாரி கொடுத்துருந்தாங்க ஜன்னல். இதில் வந்து அந்த அப்படி தள்ளுறாங்கள்ல, அது கண்ணாடி வச்ச 2 டோர் இருக்குது இந்த ஜன்னலுக்கு. அதுலேயே ஒன்று வந்து கொசு வலை. அது எப்படின்னா நம்ம எந்த சைடு ஓப்பன் பண்ணுறோமோ அந்த சைடு அந்த கொசு வலையை எப்படி தள்ளி விட்டுக்கலாம், கொசு உள்ளே வராது. அதேமாரி ஒன் சைடு தானே ஓப்பன் பண்ண முடியும். அந்த ஒன் சைடு ஓப்பன் பண்ணும்போது அந்த கொசு வலையை வச்சு அங்கே கொசு வராமல் தடுத்துக்கலாம். அடுத்தது அதுக்கு முன்னாடி கம்பி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. இது சில இதில் வந்து இந்த
இந்த கொசுவலை மாரி அடித்து தான் வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் அப்படி தான் அடித்து வச்சுருக்கோம். ஒட்டுவோம்ல அந்தமாரி ஒட்டுற மாரி டைப் தான் நாங்கள் வச்சுருக்கோம். இந்தமாரி டோர் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். அதனால சொல்லிட்டு இது ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். பார்க்க நல்லா இருந்துச்சுங்க. அதனால தான் சரி ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தான் எடுத்தோம். நைட்டே பாதி மூட்டை முடிச்செல்லாம் கட்டியாச்சுங்க. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நைட்டே என்னென்னலாம் எடுத்து வைக்க முடியுமோ தேவையில்லாதது எல்லாத்தையும் நைட்டே எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் தேவைப்படுறதெல்லாம் வச்சுட்டு இங்கே ரகசியம் பேசுகிறாங்க 2 பேரும். என்ன ரகசியம்னு கேட்டால் சொல்லவே இல்லை. 2 பேரும் ஒரே கேரக்டருங்க. என் சின்ன தங்கச்சியும் என் பொண்ணும் ஒரேமாரி கேரக்டர். ஏன்னா என் தங்கச்சி என்னென்ன வச்சுருக்கோ எல்லாத்தையும் என் பொண்ணு கேட்பா. அது எக்ஸாம் பேட் வச்சுருந்தா அந்த எக்ஸாம் பேட் எனக்கு வேணும்னு சொல்லுவாள். அவள் வச்சுருக்க ஷூ எனக்கு வேணும்னு சொல்லுவாள். அவள் வச்சுருக்க செப்பல் எனக்கு வேணும்னு சொல்லுவாள். அவள் வச்சுருக்க பொட்டு எனக்கு வேணும்னு சொல்லுவாள். அவள் என்னென்ன வச்சுருக்காளோ எல்லாத்தையும் ஆட்டையை போட தாங்க பாப்பா இவ. என் தங்கச்சி ஒரு வாட்டர் கேன் வச்சுருந்தான். அந்த வாட்டர் கேன் கொடுத்தே ஆகணும்னு அவள் சண்டை போடுறா. அவன் நானே ஆசைப்பட்டு வாங்கினே நான் தரமாட்டேன்றா. அப்புறம் என்ன பண்ணுறது, கொஞ்சம் நாள் கழிச்சு திருப்பி அவளே வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அவள் வச்சுருக்க வாட்டர் கேன் கலர்லேயே அதேமாரியே ஒரு வாட்டர் கேன் வாங்கியாந்து இவளுக்கு கொடுத்தா. அந்தமாரி அவள் என்ன வச்சுருக்காளோ அதுதான் கேட்பாளே இவளும். அதான் ஒரு நேரம் சொல்லும், உன்ன மாரியே இருக்குது சிந்து என் பொண்ணும். அதான் என்ன மாரியே இருக்குது, நானும் நிறைய நோட் பண்ணியிருக்கேன், என்ன மாரியே தான் இருக்குது அதுன்னு அவளும் சொல்லுவாள். இதேமாரி தாங்க பண்ணுவாங்க இவங்க 2 பேருமே. எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சுங்க. இங்கே பாருங்கள், டஸ்ட்பினில் போடுற குப்பை கொண்டு எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. அப்படியே போகிற வழியில் தான் போட்டு போகணுமா, அதுக்குன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம். நான் வரும்போதே ஆல்ரெடி ஒரு கட்டப்பை நிறையா துணி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா பசங்களுக்கு எனக்கு சேர்த்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்ததால் அது ஒரு கட்டப்பை ஆல்ரெடி இருந்துச்சு. அதையே நான் வேற ஒரு பையில் வச்சு கவர் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஆளுக்கு ஒரு பை கரெக்டாக இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு எப்படியோ பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. நாங்கள் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாட்டா பை பை சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். அங்கே பஸ்ஸுக்காக. நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இந்த லெட்டர் எழுதி கொடுக்க வந்தோம் தெரியுமா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு மேலே பஸ்ஸு, ஃப்ரீ பஸ் அவ்வளோ பஸ்ஸு வந்துச்சு. நாங்கள் வந்த நேரம் ஒரு பஸ்ஸு கூட வரல. எல்லாம் இந்த ப்ரைவேட் பஸ்ஸாகவே வந்துச்சு. அதுலேயும் நல்லா சாங் போட்டாங்களா, என் பொண்ணுக்கு வைப் தாங்கலை. ஏஞ்சி நின்று டான்ஸ் ஆடிட்டே வரா எல்லா பஸ்லேயும். நிலாவுக்கு நல்லா ட்ராவல் பண்ணோன்னா ரொம்ப பிடிக்குங்க. அதேமாரி யார் எங்கள் வீட்டில் எங்கே போனாலுமே வரியான்னு ஒரு வார்த்தை கேட்டுறக்கூடாது. உடனே கிளம்பிட்டா, போகிறது தெரிஞ்சால் போதும் உடனே இவளும் அடம் முடிச்சு கிளம்பி போயிடுவா. இந்த மாப்ஸ்டிக் கதையை சொல்லி அவனுங்க இந்த மாப்ஸ்டிக்கை இவளை எடுத்துக்க சொன்னால் எடுத்துக்கவே மாட்டேன்ட்டா. நாங்கள் ஆளுக்கு 2 கட்டப்பை வச்சுருந்தாலும் எங்களால் எடுத்துக்க முடியல. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நிலா தான் எடுத்துகிட்டு வந்தா. அப்புறம் பஸ் ஏறுற அவசரத்தில் தானாகவே இந்த மாப்ஸ்டிக் அவள்கிட்ட போயிடுச்சிங்க. அதுதான் டக்குன்னு பார்க்குறோம் எங்கே உட்காந்துருக்கு சிந்துன்னு பார்த்தா மாப்ஸ்டிக்கோட பஸ்ஸில் உட்காந்துருக்கு. செம்ம காமெடியாக இருந்துச்சு. சிரிப்பை அடக்கவே முடியல எங்களால். தலைவர் நல்லா ஜன்னலோரம் ஜீவாமணியில் உட்காந்துட்டு காற்று வாங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்தாருங்க. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா இவங்க வந்து பாதி வழியிலே சிதம்பரம் போகிற பஸ்ஸில் முட்லூரில் இறங்கிட்டாங்க. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக சீர்காழி போயிட்டாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.